ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓம் பொடி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி அதோட தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கடல மாவு வந்து சேர்த்திக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நெய், 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாவெல்லாம் எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஓமம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு வானலியில். இப்போது நம்ம இடியாப்பம்லாம் சுடுவோம் இல்லையா, அந்த அச்சு எடுத்து இந்த மாவு வந்து அதில் போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து முறி வந்து இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேகிற ஸ்டேஜில் கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற சேம் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.